லட்சியம், குறிக்கோள். அதாவது படிப்பு தான் உனக்கு வந்து குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னுவாரு. உன் லட்சியம் என்னடான்னா டாக்டர் ஆக போறேன். இந்த லட்சியம், குறிக்கோள் என்பது 2ம் ஒன்றா? இல்ல அது தனித்தனியாக அதை எப்படி நம்ம சொல்லலாம்? லட்சியம் என்பது அடைய வேண்டிய ஊர், குறிக்கோள் என்பது அதற்கான பாதை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தன் குவார்ட்டர்லி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதான் அவனுடைய குறிக்கோள். அல்டிமேட் லட்சியம் என்ன? ஆனுவல் எக்ஸாமில் அந்த கிளாஸில் இருந்தும் பாஸ் பண்ணி போகணும். எடுத்தோடனே நேராக ஆனுவல் எக்ஸாம் பற்றி நினச்சிக்க கூடாது, அது தவறான குறிக்கோள் இல்லையா? டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகணும். என் ஸ்கூலில் கூட கேட்பேன், என்னடா ஆக போகிறீங்க? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லலாம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்ன பண்ணணும்? டாக்டர் ஆனால் இதெல்லாம் படிக்கணும், இன்ஜினியர் ஆனால் இதெல்லாம் படிக்கணும். நான் அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது கிடையாது. டாக்டர் ஆகணுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல அடுத்த வர மிட்டம் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். இதை பாஸ் பண்ணால் தான் இமீடியட்டாக என்ன இருக்கோ அதை முடிவு பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அப்போது ஒரு லட்சியத்தை அடைவதற்கான பல்வேறு படிநிலைகள் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு படிநிலையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த படிநிலைக்கு போகிறோமே, அதெல்லாம் குறிக்கோள். அதெல்லாம் சரியாக அட்டன் நம்ம லட்சியத்தை நிவரலாம். அப்போ டாக்டர் ஆகணுன்னா எடுத்தோன்னே ஸ்டெதஸ்கோப் வாங்கக்கூடாது. முதல்ல சயின்ஸை படிக்கணும், சயின்ஸில் நல்ல மார்க் வாங்கணும், அப்புறம் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆக முடியும் இல்லையா? அப்போது டாக்டர் ஆகணுங்கிற லட்சியத்துக்கு பல்வேறு குறிக்கோள்கள் இருக்கிறது. அந்த குறிக்கோளில் கவனமாக இருக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுக்கிறது, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொடுத்து, மருத்துவ படிப்பில் ப்ராக்டிக்கல் தியரிலாம் சரியாக இதெல்லாம் குறிக்கோள்கள். இந்த குறிக்கோள்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற்றி போகும்போது லட்சியத்தை அடைஞ்சிரும்.